வணக்கம். மே 16ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 15ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க விற்பனையை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. 2833 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு பை? 11,412 கோடி ரூபாய். எவ்வளவு செல்? 14,244 கோடி ரூபாய். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3,788 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பை? 12,915 கோடி ரூபாய். எவ்வளவு செல்? 9,126 கோடி ரூபாய். இன்னைக்கு மே 16ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கெயில், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இன்ஃபோஎட்ஜ், வோடோஃபோன் ஐடியா, பயோகான், கண்டெய்னர் கார்ப்பரேஷன், விகார்ட் மற்றும் மதர்சன் சுமி வயரிங் இந்தியா. யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஏப்ரல் மாதத்திற்கானது வெளியாகி இருக்கு. 3.4%. மார்ச் மாதத்தில் 3.5% இருந்திருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு மணி கண்ட்ரோல்ல இருந்து. கோ டிஜிட் ஐபிஓ குறித்தான அப்டேட் நேற்று முதல் நாள் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது? ஒட்டு மொத்தமாக 37% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 149% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. இட்டாலியில் அவங்களுடைய வாகனத்தை அறிமுகம் செய்ய போறதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 31. குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 12,128 லட்சம் ரூபாய்கள். இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 9,668 லட்சம் ரூபாய்கள். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ரைகால் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 5,662 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 415 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. பரதீப் பாஸ்பேட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 50 பைசா. குவார்ட்டர்லி ரிசல்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 115% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 20 கோடி ரூபாய் எண்ணிக்கை. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 2,243 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 38% விழுந்திருக்கு. பர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3.50. நெட் ப்ராஃபிட் 223 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 26% விழுந்திருக்கு. ரெவென்யூ 2,521 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2 அறிவிச்சிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்தது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 9,454 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 501 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 30% விழுந்திருக்கு. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 3,722 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. போனஸ் ஹையஸ்ட் எவர் போனஸ் இதுதான். மே 15ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய பார்ட்டிசிபேட்டிங் பிளான்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு இது வழியாக 22.23 லட்சம் பாலிசி ஹோல்டர்ஸ் பயன்பெறுவதாக சொல்லியிருக்காங்க CNBC TV18ல. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்ட். குவார்ட்டர்லி ரிசல்ட் CNBC TV18 கிடைத்தது. ஸ்டாண்டலோன் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 954 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 103 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹5 டிவிடெண்ட். குவார்ட்டர்லி ரிசல்ட் எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 97 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 4,675 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 52% அதிகரிச்சிருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. க்ளோசிங் பேசிஸில் 6% அதிகரிச்சிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் அதுக்கு சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, இந்த செய்தி நம்ம நேற்று வீடியோலும் பார்த்துருந்தோம். செபி அவங்களுக்கு கூடுதலாக கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. LICக்கு அவங்களுடைய மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை எட்டுவதற்கு 10% மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் எட்டுவதற்கு கூடுதலாக 3 ஆண்டுகளுக்கு கால அவகாசம் நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க செபி. இப்போ மே 16, 2027 வரைக்கும் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருப்பதாக நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அதுதான் முக்கிய காரணமாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. நேற்று LIC நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு.
HPL எலக்ட்ரிக் அண்ட் பவர் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 42,409 லட்சம் ரூபாய்கள், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,372 லட்சம் ரூபாய்கள், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 477 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 62% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 2,441 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோம். என்ன செய்தி? மேன்கைண்ட் ஃபார்மா பாரத் சீரம்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, அட்வான்ஸ் நிறுவனம் கிட்ட இருந்து அவங்க வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இது குறித்து தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. கம்பெனி பதில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த செய்தி ஸ்பெகுலேட்டிவ் செய்தி தான், இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் கம்பெனி தரப்புலேருந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மேன்கைண்ட் ஃபார்மா. ஹனிவெல் இன்டர்நேஷனல் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹100. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 24. ப்ராஃபிட் 148 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 951 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. டிபிஓ டெக் லிமிடெட் அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஆன கம்பெனி. அவங்களுடைய ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 6.5 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹1,411.35. நொமூரா ஃபண்ட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க 6 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹1,391.06. நார்ஜஸ் பேங்க்கும் நேற்று வாங்கியிருக்கிறாங்க 8.68 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹1,424.61. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேசில் அவங்களுடைய புது மல்டி பிராண்ட் ஸ்டோர் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட்டை திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. நேற்று மே 15 மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. மஹிந்திரா XUV 3XO உடைய புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க மே 15. அவங்களுக்கு 50,000 புக்கிங்ஸ் ஒரு மணி நேரத்தில் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதோட டெலிவரி எப்போ துவங்க இருக்கு? மே 26 துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. குஜராத்தில் அவங்களுடைய புது உற்பத்தி ஆலை அமைப்பதற்காக பூமி பூஜை நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ். வீர் ஹெல்த் கேர் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. யூஎஸ்ஏலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்துன்றது சொல்ல. அதோடைய மதிப்பு 165 லட்சம் ரூபாய்கள். ஐஷர் மோட்டார்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஐஷர் மோட்டார்ஸ் மற்றும் வோல்வோ இணைந்து நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் தான் VE கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் வராங்க. யாருடன்? ஐ ட்ரையாங்கிள் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெடுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் வராங்க. அதிகமான ஸ்டேக் வந்து இந்த VE கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கைவசம் தான் இருக்கும். எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் மற்றும் வோல்வோ ஐஷர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுடைய மற்ற பிஸ்னஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க ஐஷர் மோட்டார்ஸ். சிப்லாவில் பெரிய டீல் நடந்ததுன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோங்க. ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவர்கள் விற்பனை செய்திருந்தாங்கன்ற தகவல் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைத்த தகவல் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதுலேருந்து சில பேர்கள் மட்டும் இப்போ விரைவாக பார்க்கலாம். ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ், கெனேடியன் பெசிபிக் ரயில்வே கம்பெனி பென்ஷன் பிளான், சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட் மொரீஷியஸ், காப்தால் மொரீஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், DSP மியூச்சுவல் ஃபண்ட், ஃப்ளாரிடா ரிட்டையர்மெண்ட் சிஸ்டம், கவர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி சூப்பர் அனுவேஷன் போர்டு, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். அவங்கள தவிர HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. IBM டைவர்சிஃபைட் குளோபல் equity ஃபண்ட், மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட், மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர், மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர், சவுதி சென்ட்ரல் பேங்க், சொசைட்டி ஜெனரல், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிற சில கம்பெனிகளுடைய பெயர்கள் விரைவாக பார்க்கலாம் எவ்வளவு அறிவிச்சிருக்கிறாங்கன்னு. CMS இன்ஃபோ சிஸ்டம் டிவிடெண்டாக ₹3.25 அறிவிச்சிருக்கிறாங்க. NLC இந்தியா லிமிடெட் ₹1.50. அசாயி இந்தியா கிளாஸ் ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மாயில் லிமிடெட் ₹2.55. மெடி அசிஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் ₹4, டீப் இண்டஸ்ட்ரீஸ் ₹2.44, SNL பேரிங்ஸ் ₹7 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. NCC லிமிடெட் ₹2.20, டங்கன் இன்ஜினியரிங் ₹3.50, பிட்டி இன்ஜினியரிங் ₹1.50, கோவா கார்பன் ₹10 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. பிரேம்கோ குளோபல் ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. பாரத் சீட்ஸ் ₹1.60, காஸ்மோ ஃபர்ஸ்ட் ₹3 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிக்காஜன் இந்தியா 60 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சொமானி செராமிக்ஸ் ₹3, CSL ஃபினான்ஸ் லிமிடெட் ₹2.50, ரோஸ்மர்க் லிமிடெட் 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரானே ஹோல்டிங்ஸ் லிமிடெட் ₹25 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சாந்தூர் மேங்கனீஸ் அண்ட் அயன் ஓர் ₹1 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. மாயில் டிவிடெண்டாக ₹2.55 அறிவிச்சிருக்கிறாங்க. நேஷனல் பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸ் ₹1 டிவிடெண்ட், LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் ₹9 டிவிடெண்ட், டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் 80 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ₹3 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது.
நன்றி, வணக்கம்.